எல்லாருக்குமே சாட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொன்னால் முடியாது. சரி, ஒரு வேத பகுதி படிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் ஒரு படிங்க. சங்கீதம் 41 1-3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் வைராக்கியமாய் இருப்பான், பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டு படுக்கையின் மேல் வியாதியாய் படுக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைக்காய். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பத்தை நீ பிட்டு கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, இதிலிருந்து ஆண்டவர் என்ன பேச நீ சுத்தமாக இருக்கிறீரோ அவைகளை ஆண்டவரே நாவிலே போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குறோம் என்று நீ ஆராதனையில் பேசுனீங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை அனுப்பி நீ எங்களை குணமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. நான் என்ன பேசணும் அப்படி யோசிக்கும்போது ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு திருப்பினார். அதை நம்ம தியானிக்கலாம். சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. இதில் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். விடுவிப்பார், பாதுகாப்பார், அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இவ்வளோ ஒரு படுக்கையில் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் வியாதியை முற்றிலுமாய் மாற்றி போடுவார். ஒரு அடையாளமே தெரியாதவர்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த பகுதியில் வச்சிருக்கிறார். சிறுமைப்பட்டவனே சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நீங்க அப்படி இந்த 40 கடைசி வசனத்தை வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஓகே, இங்க தாவீது தான் எழுதியிருக்காரு. இந்த சங்கீதமும் தாவீது தான் எழுதியிருக்காரு. நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஏன் அதை படிக்க சொன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தாவீது எழுதியிருக்காரு. ஏன் பாக்கியவானா இருக்கிறான் அப்படின்னா, இந்த சிந்தனை யாருடைய சிந்தனை அப்படின்னா ஆண்டவருடைய சிந்தனை. ஆமென். அதான் மேல ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அப்ப அந்த நினைவு யாருடையது அப்படின்னாக்கா, இது தாவீதுடைய நினைவு இல்லை, இது தேவனுடைய நினைவு. இந்த தேவனுடைய நினைவு இருக்கிறதுனால தான் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா நமக்கு கொடுக்கப்பட்டு. ஏன்னா ஆண்டவருடைய நினைவு. இந்த தாவீதோட லைஃப்பை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதான் ஒரு வசனம் இருக்குல்ல, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13:22 இருக்கும். அதை அவள் படிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 13:22. ஜீசஸ் தேங்க் யூ. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். எனக்கு சித்தமானது கடவுள் என்ன விரும்புகிறாரோ, தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கின்றாரு. எதனால பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு சித்தமானது எல்லாம் என்ன பண்ணுவானா தாவீது செய்வானா. ஆண்டவர் விருப்பம் என்ன, ஆண்டோட சிந்தனை என்ன. ஏன்னா இதெல்லாம் தாவீது ரொம்ப கேட்ச் பண்ணியிருப்பார். நிறைய இடத்துல பார்க்க முடியும். நான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கின்றார். அப்போ தாவீதோட லைஃப் பார்க்குறப்போ ஆண்டவருக்கு பிடிச்சமானதை தாவீது செஞ்சார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எருசலேம் கோட்டையை தாவீது பிடிச்சார்ல, நீங்கள் படிக்கலாம். 2 சாமுவேல் 5 6 படிக்கலாம். எருசலேம் கோட்டை இது யாரோட சிந்தனை இருந்ததுனாக்கா ஆண்டோட சிந்தனை இருந்தது. ஏன்னா இந்த எருசலேம் கோட்டை வந்து யோசுவா காலத்துலேருந்து பிடிக்கல, கொஞ்சம் பிடிச்சாங்க, அது விட்டுட்டாங்க. அந்த எருசலேம் தான் ரொம்ப மைய பகுதி. அதுதான் ஒரு மகாராஜாவின் நகரமாக இருக்குது எருசலேமில். ஒரு இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த சென்னையில் வந்து திருச்சி தான் ஒரு மைய பகுதியாக இருக்குது. திருச்சியில் மட்டும் தான் எல்லாத்துலையும் போய்ட்டு வந்தோம் தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு மைய பகுதி தான் எருசலேம். இது வந்து பயங்கரமான ஒரு கோட்டை. எருசலேமுக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் வரவும் முடியாது எதிரிகள். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம். ஆனால் அந்த எருசலேமை பிடிக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் யோசுவாவின் காலத்திலே கொடுத்துட்டார்.
அதை பிடிக்க போனாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் யார் வந்தா? சிம்சோனும் வந்தார்ல. சிம்சோனும் துவங்கினான் தான் இருக்குது, ஆனால் முடிக்கவே இல்லை. ஆனால் அதை யார் பிடிச்சா தெரியுமா? தாவீது தான் பிடிச்சார். ஆண்டோட நினைவில் இந்த காரியம் ரொம்ப நாளாக இருக்குது, அதை பிடிக்கணுமே. ஆனால் யார் பிடிச்சா அப்படின்னா தாவீது தான் வந்து பிடிச்சா. அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டென்றார். இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிற நாம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா, தேவன் சிந்திக்கிற சிந்தனையோடு இணைஞ்சு ஆண்டவர் விருப்பமானதை நம்ம செய்கிறவளா இருப்போம்னாக்கா, தாவீது பிடிச்ச அந்த கோட்டையை போல நிறைய கோட்டையை நம்ம பிடிக்கலாமே. நிறைய சத்ருவின் கோட்டையை நிச்சயமா நம்ம பிடிப்போம். அதுக்கு என்ன வேணும்னாக்கா ஆண்டோட சிந்தனை நம்மளுக்கு வேணும். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாரு. அப்போ அந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சிறுமைப்பட்டவன் மேல ஒரு சிந்தை பார்த்தா யாருக்குனாக்கா பழைய பாட்டில் நம்ம பார்க்கலாம், தேவனுக்கு இருந்தது. ஆமே. நீங்க யாத்திராக புஸ்தகத்தில் படிக்கிறப்போ 23:11 7 வருஷம் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா பயிரிடலாமா, ஆனா கடைசியா விட்டுன்றார். 7வது வருஷத்துல ஏழை எளிய ஜனங்களுக்கு விட்டுன்றார். ஏன்னா ஆண்டவர் வந்து சிறுமைப்பட்டவன் மேல ஒரு சிந்தை அவருக்கு எப்பவுமே இருந்தது. அது திராட்சை தோட்டமா இருக்கலாம், ஒலிவ தோப்பா இருக்கலாம். கடைசி நேரத்தில் ஏழை எளிய ஜனங்களுக்காக விட்டுன்றார். எனக்கு ஆண்டவருடைய சிந்தனை என்னன்னாக்கா ஏழைகள் மேல, ஒரு சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல அவருடைய சிந்தனை அப்படியே இருந்தது. அதான் யோபு ரொம்ப அருமையா சொல்லுவார் 34:19 ஏழைகளை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாதவர் இப்படி சொல்லலாமா? ஏழைகளை பார்க்கலன்னா ஐஸ்வர்யவானை விட ஏழைகளை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதிகமா எண்ணிட்டு இருக்கிறார். ஏழைகளை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாதவர் அப்படின்னு யோபு சொல்றாரு இந்த இடத்துல. எனக்கா இது தேவனுடைய சிந்தனையா இருக்கு. சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல ஒரு பெரிய சிந்தனை யாருக்கு இருந்துனாக்கா தேவனுக்கு. நீங்க அப்படியே ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னாக்கா அவரும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்குல்ல, ஏசாயா 61 கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணன்றார். எதுக்காக அபிஷேகம்னா சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல ஒரு ஃபோக்கஸ். ஜீசஸ்க்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல அவர் எப்பொழுதுமே ஒரு கரிசனை உள்ளவராக இருந்தார். ஏசப்பா மிகுதியா செஞ்சார் அந்த காரியத்தை சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு. எனக்கு ஒரு இடத்துல படிக்கிறோம், லூக்கா 6:20 அங்க ஒரு மரியாள் வந்து எடுத்தா டைம் ஓடிடும், நான் சொல்லிடுறேன். மரியாள் வந்து ஒரு தைல குப்பை என்ன பண்றான், உடைச்சி இயேசுடைய பாதத்தில் ஊற்றுறப்போ யூதாஸ் என்ன சொல்றான்னாக்கா, என்ன சொல்றான்? படிச்சிருப்பீங்களா கண்டிப்பா. அது 300 வெள்ளிக்காசுக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? ஆனா பைபிள் சொல்லுது அவன் தரித்திரர் குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் பணப்பையை வச்சிருந்தனால, அவன் திருடனானபடினாலதான் அவன் இந்த வார்த்தையை சொன்னான். அப்படி யூதாஸுக்கு இந்த சிறுமை அந்த அந்த தரித்திரன் அந்த தாட் எப்படி வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையாகவே அவன் தரித்திரன் மேல ஒரு சிந்தனை இல்லை. ஆனா அவனுக்கு அந்த சிந்தனை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். இல்ல சாரி, யோவான் 13:29. யோவான் 13. அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவருடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். ஆமென். இங்க முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு இதுல. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு கடைசி டைம்ல, என்னை காட்டி கொடுக்கணும்னு, ஐயோ உங்க கூட்டத்துல ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்றாரு. எல்லாரும் நானான்னு கேட்கறான். அவர் சொல்றாரு இந்த எடுத்து யார்கிட்ட கொடுக்குறோன்னு அவன் தான்றார். அவரை எடுத்து கொடுக்குறாரு. அவன் அதை வாங்கின பின்பு பைபிள் சொல்லுது பிசாசு அவனுக்குள்ள புகுந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுப்பான், சீக்கிரமா போய் செய்ப்பான். சீக்கிரமா போய் செய்ய அவன் என்ன பண்றான், பிசாசு அவனுக்குள்ள புகுந்தனால யூதாஸ்குள்ள இயேசுவை காட்டி கொடுக்க என்ன பண்றான், அவன் எழுந்து போறான். அவன் ஓடும் பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதாச்சும் வாங்க சொல்லியிருப்பாருப்பா, ஏதாச்சும் வாங்க சொல்லியிருப்பார், இல்லை என்ன பண்ணியிருப்பாரு, தரித்திரருக்கு ஏதாயும் கொடுக்க அனுப்பியிருப்பார். இது ஒரு முறை பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பல முறை கொடுத்துருக்கார். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த காரியம். ஏன்னா 1-2 சாட்சினால ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காருல, பிச்சை கொடுங்க, ஏழைக்கு போய் உதவி செய்யுங்க. ஆனால் ஒரு காரியம் சொன்னார், நீங்கள் என்ன தர்மத்தை செஞ்சாலும் அந்த ரகமாக இருக்கட்டும். உண்மையாக இயேசு செஞ்சது ஒரு அந்த ரகமாக தான் இருக்கு. இதை பார்க்குறப்போ, இந்த வசனத்தை படிக்கிறப்போ நிச்சயமாக ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கிறப்போ சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அதிகமாக அவர் உதவி செஞ்சார்.
இதுலேருந்து நம்ம பார்க்க முடியும் யூதாஸ் எத்தனை முறை கொடுத்து. அதனால தான் அவன் அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அந்த தாட் எங்கேருந்து வந்ததுனாக்கா இயேசு அடிக்கடி அவனை அனுப்பிச்சிருப்பார். ஏன்னா அவன் தான் பணப்பையே இருந்தது, அவன் தான் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர் அவனை தான் அனுப்புனார். எத்தனை முறை அனுப்பியிருந்தா காட்டி கொடுக்க போகிறப்ப கூட அவங்க சீசரோட சிந்தனை பார்த்தீங்களா, தரித்திரக்கு ஏதாச்சும் கொடுக்க அனுப்பிச்சிருப்பாருப்பா. ஏன்னாக்கா ஒரு முறை அனுப்பல, பல முறை ஜீசஸ் என்ன பண்ணானாக்கா யூதாஸ் கையில் காசை கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறார். நான் இதுலேருந்து நம்ம பார்க்குறப்ப ஜீசஸும் எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்ததுனாக்கா இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு சிந்தனை இருந்தது. இன்னைக்கு அந்த சிந்தனை நம்மளுக்கு ஆசீர்வாதமே. அதான் தாவீது சொல்றாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பாக்கியவான் நிச்சயமாகவே பாக்கியவானா இருக்கும். ஒரு சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு சிந்தை இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி யோசிச்சு பாருங்களேன். அவன் ட்ரெயினில் போனால் எப்படி போவான்? கண்டிப்பாக போர்த்து மேட்சுக்கு மாற்றி வைப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் போனால் நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த சிந்தனை இருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அதுக்காக நம்ம ஒரு காரியத்தை ஒதுக்கி வச்சு தான் நம்ம போவோம். ஒருவேளை மழை வருதுன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு போய் உதவி செய்யலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எவ்வளோ பேர் ரோட்டோரமாக இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை இந்த ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணே தெரியாது, ஆனால் வியாபாரம் பண்ணுவான். அவங்கக்கிட்ட நம்ம வாங்கணும். அவன் பொருள் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ எப்படி இருக்குதோ, ஏன்னா அவன் அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறானாக்கா விற்றுட்டு வரான். ஒரு பெண்ணோ ஒரு பருப்பியோ பிடிக்குதோ பிடிக்கல, நம்மளுக்கு பிடிச்சாதான் வாங்குவோம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. உண்மையாகவே ஒரு சிந்தனை சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு மனுஷனுக்கு சிந்தனை இருந்ததுனாக்கா அவன் நிச்சயமாக என்ன பண்ணுவானாக்கா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட உதவி செய்யணும். உண்மையாகவே சாப்பிட்றப்போ நம்ம நினைக்கணும். எத்தனை பேர் சாப்பிட்றப்ப ஜெபம் பண்ணுறீங்க? இதே பேர் நானே ஜெபம் பண்ண மாட்டேன், அது எப்படி நினைக்கிறது? இதுவே நம்ம ஜெயிக்க மாட்டோம். சாப்பாடை பார்த்தோன்னா ஜெபலாம் நம்ம மறந்துடும். ஒரு வேளை கையை வச்சோட பரவாயில்ல. என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு டைமில் அவசரப்பட்டு கை வச்சுருவேன், ஒரு வாயை கூட வச்சுருவேன், ஆனாலும் ஜெபத்தை விட மாட்டேன். அது விடக்கூடாது. அப்புறமா பண்ணிக்கலான்னு விசாசம் நம்மளை தோறுக்கு அடிச்சுட்டே இருக்கும். ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த சாப்பாடு கொடுத்துக்கா நன்றி ஆண்டவர், எவ்வளோ பேர் எவ்வளோ ஏழை ஜனங்கள் இருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு சின்ன ஜெபம், உங்கள் ஜெபத்தால் ஆண்டவர் யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்வார். நான் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்குறாரு. அது கூப்பிட்டு நீங்கள் சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆகாரம் கொடுப்பார், உதவி செய்வார். நீங்கள் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான்ல இருக்கும். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், அநேகர் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக இருந்ததுனால இன்னைக்கு நிறைய, ஏன்னா அடுத்த வசனம் சொல்றது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு தீங்கு நாள் ஒன்று வரும், எல்லாருக்கும் வரும். எனக்கு வரவே வராது அப்படிலாம் எனக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு தீங்கு செய்ய பார்க்கிறான். சங்கீதம் 37:12 படிக்க முடியும். துன்மார்க்கன் என்ன பண்றான், நீதிமானுக்கு விரோதமா தீங்கு செய்ய பார்க்கிறான். இன்னொரு வசனமா இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கனோ தீங்கில இடருண்டு கிடப்பான்னு. அப்போ துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமா தீங்கு செய்யறதுனால என்ன நடக்குதுனாக்கா, அவன் விழுறது காரணம் அவன் தான். நீ உண்மையாக 7 தரம் விழுந்தானா அவன் எதனால விழுந்தான்ற தேவையில்ல, யாரால விழுந்தானா அடுத்த வருஷம் அதுதான் வசனம் கோர்வையா இருக்குது. துன்மார்க்கரோ தீங்கில இடருண்டு கிடப்பார். நீதிமான்கள் என்ன பண்ணுவானாக்கா 7 தரம் விழுந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவானாக்கா அவனை தூக்கி எடுப்பார். இன்னைக்கு தாவீதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு வருஷம் நம்ம படிக்கலாம். ஏன்னா தாவீது தீங்கு நாட்கள் தாவீதுக்கு நியமிக்கப்பட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யப்படவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. ஓகே, உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமா இருந்தால், நம்ம நல்லா பைபிளை படிச்சிருப்பீங்க, என்னோட அதிகமாக படிச்சாட்டு நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ நான் படிச்சில்ல. உண்மையாகவே தாவீதோட லைஃப்பில் பார்க்குறோம், தாவீதுக்கு ஒரு தீங்கு நாள் இருந்தது. என்ன தீங்கு நாள்லாம் சவுல், ஏன்னா யோனத்தான் சொல்கிறான், தாவீத யோனத்தானும் ஒரு உயிரை போல ஸ்நேகித்தாராம். நல்ல ஸ்நேகம் இவங்க 2 பேருக்குள்ள.
நல்ல ஸ்நேகமாக ஸ்நேகிக்கிறாங்க. ஆனால் யோனத்தானுடைய அப்பாவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தாவீது மேலே ஒரு தாய்மகாரமாக இருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த அந்த இடத்த நம்ம எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 20 ஜீசஸ் தேங்க்யூடா. உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போறான் தாவீது கிட்ட. நான் போறேன், எங்க அப்பாவை பார்க்குறேன், உமக்கு தீங்கு செய்ய அவருக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா நீ என்ன பண்ண, அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கான் தாவீது ஏற்கனவே. எனக்கா தாவீதை அவர் என்ன பண்ணானாக்கா ஒரு ஈட்டி எடுத்து அவனை குத்த போயிட்டார். தாவீது சொல்றான், எனக்கும் மரணத்துக்கும் ஒரே ஒரு அடி தான் எனக்கும் மரணத்துக்கும். ஆனால் ஜஸ்ட் நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் நான் நீ வரமாட்டேன் அப்படின்றான். அவன் யோனத்தான் சொல்கிறான், இல்லை நான் போய் பார்க்குறேன், அந்த சூழ்நிலை நான் பார்க்குறேன். போனாக்கா தாவீது சொன்ன மாதிரியே யோனத்தான் அங்கே போகிறான். அங்கே போன பிறகு சவுல் கேட்குறான், தாவீது எங்கே அப்படின்னு கேட்குறப்போ தாவீது என்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டான். அவன் அர்ஜென்ட்டாக போன சொல்லி கேட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், சவுல் நீ அவனை சிநேகிதனா தெரிஞ்செடுத்து எனக்கு தெரியும். 34 ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுது அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஈசாயின் மகன் பூமி உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும். இங்கே பாருங்க, சவுலுக்குள்ள ஒரு கசப்பு வந்துடுச்சு. ஏன் வந்துச்சுனாக்கா தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தேவன் அவன் என்ன பண்ணானாக்கா உயர்த்திட்டே வர. அப்படி ஏன்னா அவன் உயர்த்தும் பொழுது சவுலுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. நான் தாவீது கொன்றது 1000, அப்படியா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த பாட்டால தான் பிரச்சனையே வந்தது. இந்த பாட்டால தான் சவுலுக்கு என்ன பண்ணிச்சுனாக்கா ஒரு கசப்பு வந்துச்சு. என்னடா இவன் நம்மள குறைச்சி பாடிட்டானுங்க, அதனால இவனை உயிரோடவே வைக்கவே கூடாது. அவனுக்குள்ள ஒரு கசப்பு வந்ததுனால தாவீதை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பயங்கர பிளான் போடுறான். ஆனால் அந்த பிளான்லாம் வாய்க்கவே இல்லை. அவனுக்குள்ள வந்த கசப்பை நீங்கள் பாருங்க, படிக்கிறப்போ இவனுக்குள்ள வந்த கசப்பை யோனத்தானுக்குள்ள ஏற்றுறான். பார்த்தீங்களா? நீயானாலும் ராஜபாரனா, அப்புறம் நீயே ராஜாவாக முடியாதுடா, நானும் ராஜாவாக முடியாது, நீயும். அவனுக்கு நல்லா க்ளோஸாக இருக்கிறானுங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணுறானாக்கா அவனுக்குள்ள கசப்பை ஏற்றுறான். உண்மையாகவே அதான் பைபிள் சொல்லுது, கசப்பான வேர் முளைத்து எழுப்பி அநேகரை என்ன பண்ணுமா, தீட்டுப்படுத்துமா. நம்மளுக்குள்ள கசப்பு வந்துச்சு அப்படின்னா அநேகருக்குள்ள என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்றுக்குள்ளாரு. ஏன்னா இங்கே பார்க்குற உண்மையாக ஆண்டோட பிள்ளைங்க நம்ம எல்லாருமே சரிங்களேன், 4 பேர் ஆண்டோர் பொறாமப்படுறது தான் வைப்பார். இதுதான் உண்மை. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை கண்டு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, பொறாமையில் தான் அம்படிப்பான். நம்மளாம் ஆண்டோட பிள்ளைங்க, ஓகேவா? நிச்சயமா அவங்களுக்கே தெரியும் உண்மையாக நம்ம உயர்வை நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க. விரும்பாததுனால தான், அதனால தான் ஒரு தீங்கு. இப்போ தாவீதுக்கு வந்த தீங்கு என்னன்னாக்கா இதுதான் தீங்காச்சு. தாவீது என்ன தீங்குனாக்கா அவனை உயர்வு பிடிக்கல. தாவீது வர விருத்தி அடையலாம் அப்படின்னு வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன பண்ணனாக்கா தாவீதை உயர்த்திட்டே வர. நான் இதுதான் சவுலுக்கு பிடிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட தீங்குல இருந்து எனக்கு என்னன்னாக்கா தாவீது எப்படி பாதுகாத்தார், தாவீது போன எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணானாக்கா தாவீதை பாதுகாத்தார், அவனை உயிரோட வச்சார். இதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னாக்கா அவனை பாக்கியவனா வச்சார், அவனை உயிரோட வச்சார். அப்புறம் சத்துரோட இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கல. அவனுக்கு வியாதி வந்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார், மாற்றினார். எல்லாமே பார்க்குறப்ப ஏன் எனக்கு ஒரு யோசனை வச்சு தாவீதை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் தீங்கு நல்லானாக்கா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22:1 படிங்க. 1 சாமுவேல் 22:1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாமின் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஓகே. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்களுக்கு தாவீது தலைவனானான். வச்சு பாருங்க, தாவீது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சவுலுடைய ஆயுததாரியா இருந்தவன், ராஜாவுக்கு பக்கத்துல. ஏன்னா கோலியாத்தை கொன்று போட்ட உடனே சவுல் சொல்லிட்டான், இவனுக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிருப்பா, அதனால என் பக்கத்துல தான் இருக்கணும். அங்க இருந்த ஒரு மனுஷன்
என்ன பண்றானாக்கா, இந்த பிரச்சனையினால இவனுக்கு ஒரு தீங்கு நாள் நியமிக்கப்பட்டுச்சு. சவுலு தீங்கு செய்ய பார்த்தான். அந்த இறங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அதாவது பிரச்சனை இருக்கிற மனுஷர்கள், கடன் வாங்குற மனுஷங்க, வாழ்க்கையில விருத்தி அடைந்த ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு தான் தாவீது தலைவனா மாறினான். ஆமென். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த சிந்தனை தாவீதுக்கு இருந்தது. தாவீதுக்குன்னா இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல ஒரு சிந்தனை தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் அதை அவன் ஏற்றுக்கொண்டான் நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த சிந்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பானா? இப்போ நான் சவுல் ராஜாக்கு அடுத்துதான் நின்று ஆயுததாரியா இருந்தவன், உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னால் முடியாது. அவன் கேட்டுருக்காங்க தலைவனா, இவன் கூட போகல, அவங்கள தான் தலைவனா மாற்றினாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணானாக்கா, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்க, சோர்ந்து போனவங்க, இந்த தலைவனா ஏற்றுக்கொள்ள அவங்க சொல்லும் பொழுது தாவீது என்ன பண்ணானாக்கா, ஏற்றுக்கொண்டான். இதனால தான் தாவீது போன எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ணானாக்கா, அவனோட கூடவே இருந்து அவனை பாதுகாத்தார், அவனோட கூட இருந்தார். ஏன்னாக்கா தாவீதுக்குள்ள இன்னொரு சம்பவத்தோடு நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 23:1 அங்கே ஒரு சம்பவம் இருக்கு. 23:1 அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு, கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஓகே, பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ண வந்த களஞ்சியங்களை அவங்க பிடிக்க வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பெலிஸ்தர் எப்படி தெரியுமா, ஒன்று அந்த அறுவடை துவக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக சாட்சி போடுவாங்க. இல்லைக்கிட்ட இந்த அறுவடை அறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் ஏன்னா களஞ்சியங்களை அவங்க சேர்த்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு வயல் நிலத்தில் என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல, அதை உழணும், அது பயிர் நடணும், அது வெயிட் பண்ண தண்ணி ஊற்றணும், அது வளரணும். இது பெலிஸ்தீன்ல அந்த களஞ்சியங்கள் சேர்த்துட்டாங்க. அப்போ வரானுங்க, என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு வடையை காக்கா பிடிக்கும் போனால் எப்படி இருக்கும் இல்லை? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் நல்லா பிரியாணி செய்கிறீங்க, நல்லா செஞ்சு வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்ற நேரத்தில் பிரியாணி தூக்கிட்டு போய்ட்டு அப்படி இருக்கும். அதே சூழ்நிலை தான் இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த காரியத்தை பண்ணுறாங்க. இதை தாவீது கேள்விதான் படுறான். என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவன் கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் சும்மா இல்லை. இந்த ஏழை ஜனங்களுடைய காரியத்தை இது யார் பண்ணானாக்கா, சவுல் தான் பண்ணணும். சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். சவுல் தான் என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அந்த எல்லை முழுவதும். ஆனால் சவுலோட வேலை அதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை பார்த்து இருக்கிறதுனால என்ன நடந்ததுனாக்கா, அதை தாவீது போய் செய்யறான். தாவீது இறங்கி போய் செய்யறான். நான் போய் போட்ட ஆண்டவரன்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் போன்னு தான் சொல்றாரு. அவன் போய் அந்த என்ன பண்ணுறான், அந்த பெலிஸ்தரோட சண்டை கூட வரமாட்டான். கேட்குறாங்க, பா ஏற்கனவே சவுல் துரத்திட்டு இருக்கான், ஒரு ராஜா அவங்களை துரத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல யாருன்னா உதவி பண்ண போவீங்களா? சும்மா சொல்ல, ஒரு நாய் நம்மளை துரத்திட்டு வருதுங்க, அப்போ எல்லாம் ஹெல்ப் பண்ண ஒருத்தன் பேக்கை பிடிங்கி போகிறான், அதை போய் காப்பாற்ற போவீங்க? டேய், நான் என்ன துரத்துது, ஃபஸ்ட்டு இதில் நான் தப்பினேன்டா, அதுக்கப்புறம் தான் மற்ற காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி தான் தாவீதோட லைஃப்பில் பார்க்குறோம். சவுல் ராஜா துரத்திட்டு இருக்கிறான், அவனை கொண்டு போடுது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்னொரு பெலிஸ்தர் ஒரு பெரிய படை வந்திருக்கு, அந்த படையோட சண்டை போட போகிறான். இதுதான் சிறுமைப்பட்டவன் மேலே ஒரு சிந்தை. ஏன் தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தாரு? ஏன் அவன் போன இடத்துல என்ன பண்ணாரு, அவனை பாதுகாத்து உயிரோட வச்சு அவனை பாக்கியவனா வச்சு சத்துரோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணல, அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்தது ஒரு காரணம்னாக்கா, இந்த சிறுமைப்பட்டவன் மேல ஒரு சிந்தனை இருந்தது. அதான் எதுக்கு சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ள பாக்கியவான். தீங்கு நாட்கள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். எல்லாருக்கும் தீங்கு நாட்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, திடீர்னு வரும்ல. தாவீது நினைச்சிருப்பானா, நினைச்சே பார்த்துருப்பானா தாவீது, சவுல் எனக்கு எதிர்ப்பானா? சவுல் பார்க்குற ஆரம்பத்தில் பயங்கர அன்பு செலுத்துறாங்க, யோனத்தான் பயங்கர அன்பு செலுத்துறான், வஸ்திரத்தை கொடுக்குறான், பயங்கர அன்பாக தான் இருந்தாங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு தீங்கு நாட்கள் வந்துச்சு. ஆனால் அவனை பாதுகாத்து நான் விசுவாசிக்கிறேன், அவனுக்குள்ள இருந்த சிந்தனை ரொம்ப முக்கியமானது. இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல ஒரு சிந்தனை. இதே தாவீது நீ கடைசி சங்கீதத்தை நீ படிச்சு பார்க்கலாம். சங்கீதம் 72 தாவீது கடைசி சங்கீதம் அதுதான் எழுதுறப்போ அதிலே ரொம்ப அருமையா இருக்கும். அதுல கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சாலமோனுக்கு அவர் ஆலோசனை சொல்றப்போ, ஏழையின் பிள்ளைகளை அவர் ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை ஆண்டவர் நொறுக்குவான், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருனாக்கா
பாதுகாப்பார், விடுவிப்பார் அப்படிலாம் சொல்றான். அவன் கடைசி சங்கீதத்துல பார்த்தானாக்கா 7 ஜனங்கள் மேல ஒரு கரிசனையோடு இருக்கு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒன்று. அந்த தீங்கு நாட்கள் நமக்கு வரும். நம்ம ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிறதுனால நான் சொல்றேன், நிச்சயமா இப்படிப்பட்ட அம்புகள் சவுல்கள் எழும்பதான் செய்வாங்க. நீயானால நானும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆனா அப்படி எழும்பும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து கிரியை செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணனாக்கா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பெரிய பாதுகாப்பை நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை பார்க்குற போல. இன்னொரு சம்பவத்தோட நம்ம பார்க்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கலாம். யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஓகே, இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம். எனக்கு இது யோபு குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோபுக்கு வந்த தீங்கு நாட்கள் ஒரு வித்தியாசமானது. தாவீதுக்கு வந்த மாதிரி வரல. இந்த தீங்கு நாட்கள்ல ஒரு வித்தியாசம். எனக்கு கர்த்தர் வர பண்ணின. இப்போ கர்த்தர் யாரும் தீங்கு செய்யறது இல்லை. அவர் என்ன பண்ண, அவர் யாரையும் பரீட்சை பார்க்க மாட்டார்ல. ஆனால் பரீட்சை வைப்பார். எதுனா பாஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் காரியத்தை நம்ம போடணும் தான். ஏன்னா சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லாது. ஆண்டவர் யாரையும் பொல்லாங்கனால சோதிக்கப்பட மாட்டார். நீ பிசாசு நம்மளை சோதிப்பான், நம்மளே சோதனையில் விழுவோம். ஆனால் சோதனை ஆண்டவர் அனுமதிப்பார். எதுக்குனாக்கா அது ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை மாதிரி. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்படிப்பட்ட ஒரு பரீட்சை தான் யோபுக்கு வச்சார். ஏன் வச்சார் அப்படின்னாக்கா, ஒரு வசனத்துக்கு உபத்திரவும் பொறுமை பரீட்சையும். இந்த உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பரீட்சைலாம் இருக்கும். எல்லாருக்கும் வைக்க மாட்டார். இப்படிப்பட்ட தீங்கு நாட்டெல்லாம் எனக்கு வரணுமா? இல்லை அப்படிலாம் ஆண்டவர் யாரையும் அப்படி அனுமதிக்க மாட்டார். இந்த தீங்கு யாருக்கு கொடுப்பாருனாக்கா, பொறுமையை குறித்து பொறுமையா இருக்கிறவங்க தான் அந்த தீங்கு கொடுப்பார். ஏன்னா உபத்திரவம் தான் நம்ம பொறுமையாகல. உபத்திரம் வராத வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க மாட்டோம். உபத்திரம் வர நம்மளுக்கு பொறுமையா இருக்கும். இந்த பொறுமையில ஆண்டவர் பார்ப்பாரு. இவங்க ரொம்ப பொறுமையா இருக்குன்னா இவனை தான் அந்த பரீட்சையில கொண்டு போவார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இங்க அப்படிப்பட்ட பொறுமையை தான் யோபுக்கு இருந்தது. அந்த யோபு குறித்து ஒரு வசனம் யாக்கோபுல வரல. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கு. யோபு ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷன். அதனாலதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாட்கள் யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா யோபு ரொம்ப பெரிய ஒரு மனுஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாத்தான் அந்த சந்நிதியில் நிற்கிறப்போ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார்ல ஆண்டவர். யோபு போல என்ன பண்ணலையா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபு போல இந்த பூமியில இல்லைன்றார். இது எவ்வளவு பெரிய சாட்சி. ஏதோ நம்ம வீட்டில் சொன்னா பரவாயில்ல, நம்ம தெருவில் சொன்னா பரவாயில்ல, நம்ம ஊர்ல சொன்னா பரவாயில்ல, நம்ம இந்திய தேசத்துல சொன்னா பரவாயில்ல, இந்த தேசத்துக்கு யாருமே இல்லைன்றார். இவ்வளவு பெரிய சாட்சியில யோபு. நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் ஆண்டவர் கொடுத்தார். இந்த தீங்கு நாட்கள்ல இருந்து யோபு வெளியே வந்தார். ஆமென். இந்த தீங்கு நாட்டில இருந்து யோபு வெளியே வந்தா நம்ம படிச்சோம். ஆண்டவர் திரும்ப யோபு என்ன பண்ணாலும் ஆசீர்வதிச்சார். ஏன்னா யோபுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் என்ன அப்படின்னாக்கா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவரே என்னை கொன்று போட்டாலும், எவ்வளவு பெரிய நம்பிக்கையில, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் யாருக்கு இருந்தனாக்கா யோபுக்குள்ள இருக்கு. அதனால தான் யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாட்கள்ல நம்ம கூட ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்ல பொறுமையா இருப்போம்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு பரீட்சை நம்மளுக்கு வரதான் செய்யும். கண்டிப்பா வர. இப்படிப்பட்ட பரீட்சையில உண்மையாகவே நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னாக்கா, உண்மையா யோபு குறித்து கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். யோபு 29 அதிகாரம் படிக்க முடியுமா? யோபு 29:15-16. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். 31:17 படிங்க. 17-18. யோபு 31:17. தகப்பன் இல்லாத
ம். என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் ம். நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? ம். என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். ம். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். ஒரு 21 படிக்கணும். ஒளிமுக வாசலில் ம். எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. ஓகே. யோபு பார்த்தீங்களா? ஏன் யோபுக்கு அப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் வந்தது தான். ஆனால் தீங்கு நாட்களில் ஆண்டவர் யோபு பாதுகாத்தார், யோபை விடுவித்தார், அவனை உயிரோடு வச்சார். வியாதியில் இருந்தான், சாதாரணமான வியாதியில் உச்சங்கள்லேருந்து உள்ளங்கால் வரையும் ஒரு ஓடத்து என்ன பண்ணுவானா, சுரண்டுவான். அப்படிப்பட்ட கொடிய ஒரு வியாதியில் இருந்த ஒரு மனுஷன் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறானாக்கா அவர் ரெஸ்டோர் பண்ணுறாருல, அவனை திரும்ப ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நிரப்புறார். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் குருடனுக்கு கண்ணுமா இருந்தான். அப்போ எப்படி இருந்திருப்பாரு? ஏன்னா கண்ணு தெரியாத போனால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா? உடனே போகணும். யோபு பாருங்க, குருடனுக்கு கண்ணா இருந்தான். என்ன தட்டு தடுமா, அட்லீஸ்ட் போயிட்டு அவன் கேட்கலாம் கூட ஒரு வார்த்தை கேட்டணும்னு நினைக்கிறேன்ல. கண்ணா இருந்தாராம். அப்புறம் சப்பானிக்கு காலுமா இருந்தான். குருடனுக்கு கண்ணா இருந்தாரு, சப்பானிக்கு காலுமா இருந்தார். நான் ஏழைக்கு உதவ ஒரு பொழுதும் மறுத்ததே இல்லை. விதவிகளுக்கு என்ன பண்ணாரா, அவர் உதவி செஞ்சாரு. அனாதை உணவளித்தாராம். தந்தையின் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஒரு தந்தையை போல இருந்தேன். ஆடை இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணேன், நான் ஆடை கொடுத்தேன். ஒளிமுக வாசல் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று கண்டு நான் யாருக்காச்சும் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என் தோள்பட்டை என்ன பண்ணுமா, சரிந்து விட்டேன்றார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை யாருக்கு இருந்தது அப்படின்னா யோபுக்கு இருந்தது. ஆமென். ஏன்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவன் என்ன பண்ணுறான், விடுவிப்பான். அவனுக்கு பயங்கரமான ஒரு தீங்கு நாள். பிசாசு டைரக்டா அவனை என்ன பண்றான், எதிர்க்கிறான். ஏன்னா ஆண்டவரோட அவன் அவ்வளோ கனெக்டா இருக்கிறான், அவ்வளோ கனெக்டா இருக்கிறான். டைரக்டா பிசாசு என்ன பண்ண, எல்லாரும் டைரக்டா எதிர்க்க மாட்டான். நான் ஒரு ஸ்டெப்புகள் இருக்கு. ஒரு சில ஊழியர்கள் பிசாசு டைரக்டாவே, ஏன்னா அநேக நட்சத்திரத்தை என்ன பண்ணுது, இப்போ வெளிப்படத்தில் படிக்கலாம், ஒரு வால் என்ன பண்ணுது கீழே விடவை, அந்த மாதிரி வாழெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டைரக்டாகவே பிசாசு. அப்படிதான் யோபு நம்ம பார்க்குறோம். யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாட்டில் இருந்தது. ஆனால் அந்த தீங்கு நாட்டிலிருந்து ஆண்டவர் விடுவிச்ச காரணம்னாக்கா, சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு சிந்தனை யோபுக்கு. நான் ஏழைகளுக்கு நான் உணவளித்தேன். தந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு தந்தையை போல இருந்தேன். ஆடை இல்லைன்னா ஆடைக்கு நான் உதவி செஞ்சேன். எவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் படிக்கிறப்போ உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்மளுக்கு வேணும். யாருன்னா கண்ணு தெரியாமல் இருந்தாங்கன்னா போய் நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்யணும். நடக்க முடியாமல் ஒருத்தர் நடந்து போகிறான்னா என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு கிஃப்டாச்சும் என்ன பண்ணோம், கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். ஆண்டோட பிள்ளைங்க நம்ம ஏற்கனவே செய்கிறோம், எனக்கு தெரியும், நம்ம இன்னும் அதிகமாக செய்யணும். ஆமென். இதில் இன்னும் ஏன்னா எதுக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியாதுல்ல. நான் உண்மையாகவே நான் இதை பேசணும், டக்குன்னு ஆண்டவர் இந்த சிந்தனை கொடுத்தனால தான் நான் சும்மா எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் ஏதோ நின்று பேசணும்னு நான் விரும்ப மாட்டேன். இது இந்த இடம் என்னுடைய இடமே இல்லை, இது ஆண்டோட இடம். இன்னைக்கு இந்த உணர்ந்தது மீட்டிங் கூட பார்த்தோன்னா வார்த்தையோடு தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் நீ பேசாத, ஷாம் பேசணும்னு சொன்னார். ஷாமை தான் பேசணும். ஏன்னா எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப பயம். இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப நான் பயப்படுது. எனக்கு இந்த காரியத்தை ஏன் பேசுகிறாருனாக்கா, இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். ஆமென். இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் உண்டு. யாருக்குமே தீங்கு வர நம்ம சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்குமே தீங்கு வரதான் செய்யும். ஆனால் இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறானாக்கா, சிறுமைப்பட்ட ஜனத்தின் ஒரு சிந்தனை வேணும். இன்னைக்கு இந்த சிந்தனை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இங்கே சிந்தனை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ஒன்று மேலே பார்த்தா வேதனைங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. நீ நினைக்கலாம், அவரால் நானே சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், நான் போய் எங்கே உதவி செய்கிறேன், நானே ஊர்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், நானாக போய் உதவி செய்கிற நிலைமையில நான் எனக்கு யாருன்னா உதவி செய்வாங்களா அப்படின்னு என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கலாம். இல்லை, அப்படி இல்லை. உண்மையாகவே நம்ம மேலே பார்த்தா வேதனை தான் இருக்கும். எப்பவுமே நம்ம கீழே பார்க்கணும். அதாவது ஒரு பணக்காரனுக்கு ஒரு பணக்காரன் இருப்பாங்க, அது போல் ஒரு ஏழைக்கு ஒரு ஏழை இருப்போம். நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம பெருமைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை இவனை விட நம்மளை மேலே வச்சிருக்கிறாரு. இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்கிறான், ஆண்டவர் நம்மளுக்கு நடந்த அந்த சிந்தனை நம்மளுக்கு வேணும்.
இன்னைக்கு நம்ம மேலே பார்க்குறோம், இவன் இப்படி இருக்கிறானா அப்படி தான் நம்ம வேதனை தான் வரும். நம்மளை ரொம்ப தரக்குறைவான நம்ம நினைப்போம், என்னடா நம்ம ஒன்றுமேலே ஆண்டவர் செஞ்சதே நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மையை நம்மளுக்கு கண்ணுக்கு வராது. ஆசை ராஜா மாதிரி நம்ம புலம்பிட்டு இருப்போம். நான் உண்மை என்னன்னாக்கா, நம்ம மேலே பார்க்காதீங்க, நம்மளுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கைக்கு நேர்ந்தது எதுவோ அதை நீ செய்யும் தான் சொல்கிறாங்க. நம்மளால் என்ன முடியுமோ இப்படிப்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்ய முன் வரணும். ஆமென். உதவி செய்ய வரணும். ஏன்னா 1-2 கொரிந்தியரில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு 8:1 கொடிய தரித்திரம் தாங்க. ஆனால் ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த சந்தோஷத்தோட உதாரத்துவம் ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா இறங்குறாங்க. எனக்கு அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியத்தை குறித்து அங்கே பாடுறது. பரிசுத்தவான்கள் கூட தரித்திரமாக இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களும் தரித்திரமாக இருக்கிறாங்க. அதனால அந்த சம்பவத்தை அதுதான் அங்கே எழுதுற பவுல். எனக்கு நம்மளை விட கீழே இருப்பாங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா தீங்கு நாட்களில் நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம ஒரு ஆயுதமாக தரித்திருக்கோம். நீங்கள் பழைய பாட்டெலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆலயத்தில் இன்றைக்கி ஆலயத்தில் வர காணிக்கை பெட்டி தான் இருக்குது நிறைய ஆலயத்தில். ஆனால் பழைய பாட்டில் தர்ம பெட்டின்னு ஒன்று இருந்தது தெரியுமா? நீங்கள் புதிய பாட்டிலே படிக்க முடியும். இயேசு காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி நின்னாரு, தர்ம பெட்டியும் இருந்ததுன்னு ஒரு இடத்துல இருக்குது, நல்லா படித்தா தெரியும். அப்போவே தர்ம பெட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் அந்த தர்ம பெட்டிலாம் வைக்க மாட்டோம். அதனால தான் உதவி செய்ய முடியல நம்மளால். ஏன் உதவி செய்ய முடியல அப்படின்னா, தர்ம பெட்டி இல்லை. இன்றைக்கி நிறைய சொல்லப்போனால் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரியத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள், நான் எனக்கு ஒரு ஆசை, உண்மையாக ஆண்டவர் என்ன சர்ச்சை வைக்க சொன்னார்னாக்கா, சர்ச்சையில் நான் வச்சேனாக்கா காணிக்கை பெட்டி வைக்கணுமா இல்லையா தர்ம பெட்டி வைக்கணும். ஏன்னா பைபிள் பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறாங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்க்கை நாம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு காரியத்தில் ஒரு சிந்தனை இல்லாத நிறைய பேர் விட்டுட்டோம். ஆனால் நம்ம வைக்கணும். ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம மிகுதியாக உதவி செய்யணும். நிறைய இடத்துல பார்க்குறப்போ ஏதாவது ஒரு ஃப்ளட்டு வந்தால், ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தால் நம்மளால் இறங்க முடியாத காரணம் என்னக்கா, இப்படிப்பட்ட ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருந்தோன்னா அந்த டைமில் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியுமா இல்லையா? நீங்கள் நம்ம வீட்டில் கூட அந்த காரியத்தை பண்ணலாம்னு நினைக்கிறேன்ல. ஜீசஸ் தேங்க்யூல. இந்த யோபுவோட சம்பவத்தில் தான் நம்ம பார்க்குறோம். யோபு வந்த தீங்கிலிருந்து ஆண்டவர் அவனை விடுவிச்சார். ஆமென். நீங்கள் அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கணும்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம தரித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், நான் ஸ்பீடாக போயிடுறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயனுள்ளவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புதலாக அவர் சந்நிதியிலே வந்து ஏற்றுகிறது. கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டு, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும். இன்னைக்கு ஜபம் தான் பரலோகத்தில் போதுன்னு பார்க்குறோம்ல. ஆனால் இங்கே பார்க்குறோம் கொர்நேலியு செஞ்ச அந்த தான தர்மங்களும் போதுமே. ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, கொர்நேலியு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். நீங்கள் அப்படி அவன் பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிப்பு அவனுக்குள்ள இல்லைங்க, ரட்சிப்பே இல்லை. பேதுரு வந்து சொன்ன பிறகு தான் கொர்நேலியு ரட்சிக்கப்படுறார். இயேசு குறித்து தெரில, ஆனாலும் அந்த மிகுந்த தான தர்மங்களை அவன் செஞ்சுட்டு வந்ததுனால அந்த பரலோகத்தில் போகுது. ஏன்னா தீங்கு நாட்கள் ஒன்று இருக்குல்ல, ரட்சிக்கப்படலைன்னா நமக்கு ஒரு பயங்கரமான தீங்கு. அதுலேருந்து ஆண்டவர் அவனை தப்பி வைத்ததுக்கு நான் நினைக்கிறேன் இந்த தர்மம் ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜபத்தோட, ஏன்னா தெய்வத்தோட சும்மா வந்து சொல்ல மாட்டான், ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதில் பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கும், பல காரியங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னாக்கா இந்த கொர்நேலியு ஜபமாக செஞ்சான், இந்த தான தர்மங்களும் பரலோகத்தில் போச்சு. இன்னைக்கு அதுவும் போனோம், நம்ம ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த தான தர்மங்களும் நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு கொர்நேலியு குறித்து அதான் படிக்கிறோம். ஒரு இன்னொரு சம்பவத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தா என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்.
நானே சொல்லியிருந்தேன் மேட்ரு. தபித்தாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மிகுதியாக என்ன பண்ணனாக்கா தான தர்மங்களின் நற்கிரிகளை அவங்க செஞ்சு வந்தாங்க. நிறைய விதவைகளுக்கு அநேக காரியத்தை அவங்க ஹெல்ப் பண்ணி வந்ததுனால அவங்க மறிச்சிட்டாங்க. மறித்து போன பிறகு அவங்க என்னப்பா குளிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பேதுரை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. பேதுரை இங்கே தான் இருக்கிற பக்கத்தில். உடனே கேள்விப்பட்டோன்னா ஒரு 2 பேர் அனுப்பி பேதுரை கூப்பிட்டு வராங்க. பேதுரு வந்த பிறகு என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சடலத்துக்கு பின்னாடி திரும்பி முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி இந்த தபித்தால உயிரோட எழுப்புறாரு. எழுப்பி திரும்ப என்ன பண்ணாரு நிறுத்துற. ஏன்னா காரணம் என்னாக்கா இங்கே ஆண்டவரை எழுப்புனது ஒரு காரணம் என்னாக்கா இந்த தபித்தால எழுப்புனா 4 பேருக்கு உதவியாக இருப்பான்னு நினைக்கிறேன்ல. நீங்கள் ஆண்டவர் நம்மளை எழுப்புனா அப்படின்னா 4 பேருக்கு நம்ம உதவியாக இருந்தோம்னாக்கா ஆண்டவர் நம்ம அதான் பைபிள் சொல்லுதுல, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை உயிரோட வைப்பார். ஆமென். அவனை உயிரோட வைப்பார். இன்னைக்கு தபித்தால உயிரோட வச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா நீ தபித்தால எழுப்புனா நிச்சயமா 4 பேருக்கு உதவியா இருப்பா அப்படின்னு ஆண்டவர் எழுப்பி விட்டுருவார். இவங்க யாருக்குமே உதவி இல்லைன்னாக்கா எழுப்புறதுக்கு ஆண்டவர் யோசிப்பார்னு நினைக்கிறேன். நம்மளை எழுப்பின ஆண்டவர்ல இவன் இருந்தானா கண்டிப்பா 4 பேருக்கு உதவியாக தான் இருப்பான், 4 பேருக்கு தர்மம் செய்வான், 4 பேருக்கு கொடுப்பான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்வானாக்கா நிச்சயமா ஆண்டவர் எழுப்பிடுவார். அதனால தான் தபித்தால் என்ன பண்ணாக்கா ஆண்டவர் திரும்ப எழுப்புறார். நீ அந்த சம்பவம் அதுதான். ஏன்னா அநேகர் வந்து தபித்தாலை குறித்து என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு அவர் செய்த நற்கிரிகளை பார்த்தா சொல்கிறாங்க பேதுருக்கிட்ட. அதனால தான் பேதுரு போனாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதனால தான் அவங்க இருதயத்தை ஊந்தி தள்ளியிருப்பார் நான் நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நம்மளை எழுப்பணுமே. நீ நம்ம உயிரோட இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னாக்கா சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு சிந்தனை நமக்கு தேவை, நமக்கு தேவை, நமக்கு தேவை. நீ கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எரேமியா 22 13 படி. தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேல் அறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநீதியினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொடுக்கிறவனுக்கு ஐயோ. நான் படிக்கிறேன். நீ கேதுரு மாளிகையின் உலாவுகிறபடினாலே ராஜாவா இருப்பாயோ, உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ, அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. இந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா யோசியா 11ஆம் வசனத்தில் யோசியாவின் குமாரனாகிய சொல்லுமை குறித்து அவன் இனி இங்கே திரும்பி வராமல் அப்படின்னு. யோசியா வந்து எப்படி வாழ்ந்தார்னாக்கா அவர் ஏழை எளிய ஜனங்களுக்கு என்ன பண்ணார்னாக்கா சிறுமையும் எளிமையானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மேல் வீடை கட்டி இங்கே படிக்கிறோம், நிறைய காரியங்கள் இருக்குல்ல, அநியாயத்தினால நிறைய காரியத்தை சம்பாதிச்சு எவ்வளோ வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அவர் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர், ஏன்னா உங்கள் அப்பா அப்படி வாழல, உங்கள் அப்பா அப்படி வாழ்ந்ததுனால விதவைகளை கொடுத்து ஏழை ஜனங்களை கொடுத்ததுனால அவன் சுகமாய் வாழ்ந்தான், சுகமாய் வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கு. இப்படி செய்வதுதான் தேவனை அறிகிற, இது வந்து ஒரு தேவனை அறிகிற ஒரு அறிவு. இந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போதான் நம்மளுக்கு இருக்கும் ஆண்டவர், நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருக்கும், நம்ம நிச்சயமாக செய்வோம். ஒருவேளை மறந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், திரும்ப இந்த ஒரு காரியத்தை நம்ம பழக்கப்படுத்தும். எனக்கா ஏழைகளை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் தான் என்று நிலை பெற்றிருக்க நீதிமொழியில் படிக்கிறோம். ஏழைகளை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் தான் என்று நிலை பெற்றிருக்கும். அப்போ ஏழைகளை விசாரிக்கலாம். அது எப்படியாப்பட்ட சிங்காசனமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கவிழ்த்து போட்டுருவார், கவிழ்த்து போடுறார். அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர். ஆனால் இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த என் சொல்லுமை ஆண்டவர் புறக்கணிச்சதுக்கு காரணம்னாக்கா அவங்க ஒரே ஒரு காரியம் பண்ணல, ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்கலாம். அவங்க தகப்பன் நல்லா விசாரித்தார், ஆண்டவர் அவனை சுகமாக வாழ வச்சார், அவன் நல்லா நிம்மதியாக வாழனான், சந்தோஷமாக வாழனான்.
ஆனால் இவனுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் இந்த ஒரு காரியத்தை பண்ணலை. அதான் நீதிமொழிகள் இருக்கு. ஏழைகளை உண்மையாக நீ 29:14 படிக்கலாம். ஏழைகளின் நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் தான் நிலைப்பட்டது. நீங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய சிங்காசனத்தை கொடுத்துருப்பார், நிறைய காரியத்தை நம்மளை கொண்டு போய் அமர வச்சிருப்பார். எதுக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்ய தான். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. எனக்கு பவுலை குறித்து கூட படிக்கிறோம். பவுலுக்கிட்ட சொல்கிறாங்க சீசருங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல்கிட்ட சொல்கிறாங்க ஒரு சம்பவத்தில். நான் பவுலை குறித்து ரொம்ப அருமையாக இருக்குது. சீசருங்க பவுல்கிட்ட சொல்வதற்கு முன்னாடியே அதற்கு நான் கருத்துள்ளவனாக இருந்தேன்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக இருக்கும். தரித்திரரை கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று மாத்திரம் சொன்னார்கள், அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். நீங்கள் பவுலெல்லாம் பாருங்கள், அந்த தாட்டு பவுலுக்கு இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை செஞ்சேன்பா. ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆண்டவர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் அதில் கருத்தாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு குட்டி பவுல் நான் சொல்லுவேன். ஆமென். நீங்கள் யார்? ஒரு குட்டி பவுல். நீங்கள் தான் குட்டி பவுல். அதற்கு முன்னமே அது நான் கருத்துள்ளவனாக இருந்தேன். எல்லா தேவ மனுஷனோட லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். நீ எவ்வளோ இன்னும் கூட இருக்கும், நிறைய இருக்குது. இன்னைக்கு இவங்களெல்லாம் ஆண்டவர் லைஃப்பில் பார்த்தனாக்கா ஏன் ஆண்டவர் பாதுகாத்தார், விடுவிச்சார்? சத்துருடைய இஷ்டத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் அவங்கள பூமியில் உயிரோட வச்சாரு. வியாதியில் கிடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த வியாதியின் படுக்கையை முற்றிலுமாய் மாற்றி போடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் வேதத்தை ஆராயும் பொழுது சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரு சிந்தனை இருந்தது. ஆமென். இந்த சிந்தனை இருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்க மேலே ஒரு நோக்கமாக இருக்கு. ஏன்னா அந்த சிந்தனை ஆண்டோட சிந்தனைங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கவே இந்த பூமியில் வந்தார். சீசர்களை பார்த்த ஒரு இடத்துல சொல்றார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். சீசர்களை பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய. இந்த தேவ ராஜ்யம் யாருக்கு அப்படின்னா, அவரோட இந்த பூமியில தரித்திரா இருக்கலாம், நீ ஏசு அவங்களப்பா, நீ பாக்கியவான்பா, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் சொல்றாரு. ஆமென். ஆண்டவருக்காக இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். நம்ம விற்றவர்கள் அப்படியே கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சோம். ஆண்டவர் இந்த நாளில் வார்த்தை அனுப்பி நமக்கு சுகப்படுத்துகிற தெய்வம். உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது உண்மையாக நம்ம சுகத்தோடு வாழ்வோம். இன்னைக்கு எஸ்ஏ ராஜா அவன் சுகமாய் வாழ்னான். ஏன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் ஏழை எளிய ஜனங்கள், இதுதான் தேவனை அறிகிற ஒரு அறிவு. இன்னைக்கு நிறைய இருக்கலாம், இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த பூமியில் நம்ம சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட நம்ம வாழணும் அப்படின்னா, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை சத்துருவோட கை இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்ம வாழ்க்கையில் அவசியம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆல்மைட்டி காட், உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ இந்த நாளில் எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரை நாங்கள் இந்த காரியத்தை செய்யாமல் விட்டிருந்தா, ஆண்டவர் நாங்கள் மீண்டுமா அதுக்கு நாங்கள் கருத்துள்ளவர்களாய் மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவரை மீண்டுமா இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உதவி செய்ய எங்கள் கரத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே ஆண்டவரை சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பான் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. ஆண்டவரை விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் விடுவிப்பீங்கப்பா, நிச்சயமாய் விடுவிப்பீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி எழுந்து நிற்போம் கொஞ்ச நேரம். ஆண்டவர் சமூகம் இங்கே இருக்கு. இது நம்ம சும்மா இங்கே கூடி வரல, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அல்மைட்டி காட், ரபலஷியந்தரபல ஓ ரஹதினிமி அஷியந்தரபல ரேகேபால போஷியந்தரபல போதுரிவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பேசி தொட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விடுவீங்க ஆண்டவரே.
விடுவீங்கப்பா, விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்கப்பா. நீர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே, விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அண்ணால் ஆண்டவரே உமது அடியாளின் சிறுமையை ஆண்டவரை கண்ணோக்கி பாரும் என்று ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த அண்ணாளின் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்தீங்களா ஆண்டவரே. ஓ ரபல ஷிஹந்த ரபலதல ரெகதனமோ ஷிஹந்த ரபலல பௌதுரியாதரா. Jesus, thank you Lord, thank you Jesus. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே.